ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறோம். இனி டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. கமல் காலையில் சீக்கிரமே பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி டே கொஞ்சம் டல்லாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு சீரக வாட்டர் கொதிக்க வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு பால் ஆற்றிடலாம் அப்படின்ட்டு பால் காய வச்சுட்ருக்கேன். என்னென்னு தெரில, இன்றைக்கி காலையில் நான் எந்திரிக்கும் போது கொஞ்சம் சோகமாக தான் எழுந்திரிச்சேன். ஏன், எதுக்கு, என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி இப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னா வேலைக்காகாது அப்படின்னு தான் எந்திரிச்சு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம சீக்கிரமே எந்திரிக்கிறோம், அது ஹாப்பியாக பிரிஸ்காக எந்திரிச்சு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து என்ன வேலை அப்படின்னு நமக்கு ஓட தோணும். பட் ஆனால் சேடாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா அன்றைய டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இன்றைக்கி நான் பொறுமையாக எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, சரி பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் மால்ட் ஆற்றி வச்சுட்டு அப்படியே எனக்கு டீ போடலாம் அப்படின்னு டீ போட்டுட்ருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். கொஞ்சம் முழங்கால் வலி இருந்தது, அதனால் சரி வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு ஒரு சில நாள் இந்த மாதிரி டே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக வேலை பார்க்க அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வந்துடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் காலையிலே சீக்கிரமே எந்திரிக்கிறீங்க, பிரிஸ்காக இருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரி வேலை செய்வீங்க? சேடாக இருக்கீங்க, டே ஸ்லோவாக போகுது அப்படின்னா அப்போ என்ன மாதிரி வேலை செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மால்ட் ஆற்றி கொடுக்கவும் டிவி பார்த்துட்டே குடிச்சிட்ருக்காங்க. கயல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாகுபலி படம் ரிப்பீட்டட் மோடில் பார்த்துட்ருப்பா. கொஞ்ச நாள் பாகுபலின்ற பேச்சே வீட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போ பாகுபலி படம் ஓட ஆரம்பிச்சிருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதியம் லஞ்சுக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்காக சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். எப்போவும் பெரிய வெங்காயம் வச்சு தான் குழம்பு பண்ணுவேன். இன்றைக்கி என்னென்னு தெரில, சின்ன வெங்காயம் உரித்து குழம்பு வைக்கணும்னு தோணுச்சு. அதனால் சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் அதிகம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பெரிய வெங்காயம் தான் சீக்கிரம் சமையல் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன வெங்காயம் உட்காந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. மட்டன் குழம்பு வைக்கிறேன், கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் உரித்து குழம்பு வைப்பேன். இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பே எனக்கு சின்ன வெங்காயம் வச்சு பண்ணணும்னு தோணுச்சு. வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். புளிக்குழம்புலாம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதுவும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 4 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி காரத்துக்கு எப்போ ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் ஒருக்க நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். புளிக்குழம்பு மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா பண்ணுவேன். இன்றைக்கி வதக்கி விட்டுட்டு அப்படியே மசாலா போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். சும்மா 2 பேர் 3 பேருக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இன்றைக்கி என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிருக்கேன், தக்காளி ரசம், அது கூடவே வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். புளிக்குழம்பு அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடையில் வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப சரி க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பெட்ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பெட்ரூம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றனால நம்மளோட பழைய கட்டில் இந்த பெட்ரூமில் தான் போட்டிருக்கோம். கட்டில் போட்டிருக்கோம். இந்த ரூம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றனால இதை ஸ்டோர் ரூமாகவே மாற்றிட்டேன். அப்பப்போ கொண்டு ஹால்லையும் டைனிங் டேபிள்லையும் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத கொண்டு இந்த கட்டிலில் போட்டுறது. அதனால் இந்த கட்டில் எப்போவுமே கசகசனே இருக்குது. ஒருத்தவங்க ஹாலில் போட்டிருக்க கார்பெட் எங்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கார்பெட் இருக்குது, அதையும் கொண்டு எடுத்து இந்த கட்டிலில் தான் போட்டிருக்கேன். பிள்ளைங்க லீவ் விட்டது
வந்ததுலேருந்து எதையாவது சாப்பிட்டுட்டு அந்த கார்பெட்டில் போட்டுடுறாங்க. எறும்பு வந்துடுது. சரி லீவ் முடிகிற வரைக்கும் கார்பெட் எதுவும் போட வேணாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுட்டேன். இந்த ரூமில் கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டைப்பை வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பெட்டை 2 சுருட்டி வச்சுருப்பேன். தலகாணி, பெட்ஷீட் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். என்னோடய கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணப்போ எனக்கு வேணான்ற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸை கீழேலாம் போட மாட்டேன். எது நல்ல ட்ரெஸ்ஸு யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்து பிரித்து எடுத்து வைப்பேன். லாஸ்ட் டைம் எனக்கு பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால எல்லாத்தையுமே வந்து கட்டைப்பையில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி அதை எல்லாத்தையுமே எடுத்து எது யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகாது அப்படின்னு பார்த்து பிரித்து வேணுன்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு வழியாக அந்த பழைய பெட்ரூமை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. காலையிலேயே எங்கள் பெட்ரூம்லேயும் பிள்ளைங்க பெட்ரூம்லேயும் பெட்ஷீட்டை வந்து துவைக்க போட்டிருந்தேன். சரி கையோட பெட்ஷீட்டை மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கேன். எங்கள் ரூம்லேயும் பிள்ளைங்க ரூம்லேயும் சேம் சைஸ் காட்டு. பெட்டுமே வந்து சேம் சைஸில் தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் எங்கள் ரூமில் ஈஸியாக வந்து பெட்ஷீட் மாற்ற முடியும். பிள்ளைங்க ரூமில் வந்து பெட்ஷீட் போடுறதுக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பிள்ளைங்க பெட்ரூமில் பெட்ஷீட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடுவேன். இந்த டார்க் ப்ளூ கலர் பெட்ஷீட் வந்து எங்கள் ரூமில் போடுறதுக்காக வாங்கினது. பட் இவங்க ரூமில் பெட்ஷீட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால இந்த எலாஸ்டிக் டைப் இருக்கிறத இவங்க ரூம்லேயே போட்டு விட்டேன். மதிய விலைக்கு வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சிங்கில் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சிட்ருக்கேன். நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை. கமல் காலையில் பிஎன்ஐ மீட்டிங் போனவங்க அப்படியே கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரல. நைட் தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது அப்படியே டின்னர் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கமல் நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. வந்ததும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டேன். கிச்சனில் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் ஸ்கின் கேர் ரொட்டீனும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் கேர் ரொட்டீன் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு தடவை தலையில் நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு தலையை வந்து பின்னி போட்டுருவேன். காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். நான் ஒரு நாள் விட்டு இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு தடவை நைட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் தலை குளிக்கிறத பார்த்து கையிலும் கண்மணியும் இப்போ இதே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தலையில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப சிக் எடுத்து தலையை வந்து பின்னி போட்டுக்குப்பேன். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இன்னுமே சிலர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நானும் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஹேர் ஃபால் வந்து நம்ம எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நேரம் இருக்குது அப்படின்னா சிவக்காய் யூஸ் பண்ணுவேன். நேரம் இல்லை எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அவசரம் அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணிடுவேன். தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலையை சீவி மடித்து போட்டிருக்கேன். என்னோடய ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பூவிகாவோட ரெட் ஒயின் க்ரீம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்குவேன். பூவிகாவில் ஃபேஸ் க்ரீம் 2-3 இருக்குது. நான் வந்து ரெட் ஒயின் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி நைட் க்ரீமாக தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணலைனாலும் அலோவேரா ஜெல் மட்டும்னாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இனி டே எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. எப்படியோ அதை நான் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வேலை அந்த வேலை இழுத்து போட்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு இனி டே எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.